பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நான் ஒருமித்த ஆண்டவருடைய சன்னதியில் இந்த அதிகாலவேளை நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனுக்காய் நன்றி சொல்லி. இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வார்த்தையை வாசிக்கிறேன். ஏன் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய். தேவன் நமக்கு துணையாயிருந்தால், ஆதரவாயிருந்தால், ஆமீன், சத்துருவுக்கு தெரியாது, மறைவான கண்ணிகளுக்கு, உலக மனிதர்களுக்கு தெரியாது. தேவன் உனக்கு ஆதரவாக இருக்கிறார், தேவன் உனக்கு துணையாக இருக்கிறார், தேவன் உனக்கு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். உன்னோடு உன்னை தனியே இருக்க விடாதபடி உன்னை தொடருகிற தேவனாக இருக்கிறார் என்பதை மனுஷர்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அவர்கள் எதிராய் வருவார்கள், எதிராய் திட்டங்களை தீட்டுவார்கள், தேவ பிள்ளைகளுக்கு எதிரான ஆயுதங்களை உருவாக்குவார்கள். ஆனால் தேவன் உனக்கு ஆதரவாக இருக்கும்போது, ஆமேன், எதிரான ஆயுதங்கள் அந்த ஆவிகளுக்கு தெரியும். ஹல்லேலூயா. பிலேயாமுக்கு தூதனை காணல, ஆனால் அந்த கழுதை கண்டது. ஹல்லேலூயா. எதிர் ஆயுதங்களை கண்டுகொள்ளும் உனக்கு துணையாய் ஆதரவாய் தேவனாய கர்த்தர் இருப்பதை கண்டுகொள்ளும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் தனக்கு ஆதரவாயிருக்கிற தெய்வ பிள்ளைகளை தேவன் யார் மேல் ஆதரவாயிருக்கிறாரோ அவரை தனியாக இருக்க விடுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் எதிரிட்டு வருகிறவர்கள் வரட்டும், இவ்வளவு துன்பப்படுத்துகிறாள், இவ்வளவு வேதனைப்படுத்துகிறாள், இவ்வளவு பாடுகள் இருக்கிறது என்று கவலைப்படாது. உனக்கு எதிராய் எத்தனை கூட்டம் எழும்பினாலும் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் என்னால் வருகிற கூட்டம் அல்ல, என்னால் எழும்பின கூட்டம் அல்ல, அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள். இந்த காலை வேளையில் தேவன் உனக்கு ஆதரவாக இருக்கிற, பயப்படாதே. உனக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. எந்த மனுஷன் கைவிட்டாலும், யார் உன்னை விட்டு விலகினாலும், கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த காலை வேளையில் எனக்கு ஒருவர் துணை உண்டு, எனக்கு ஒருவர் ஆதரவாயிருக்கிறார், சகல அதிகாரம் உள்ள கர்த்தர் அவர் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் ஒருமித்து, ஆண்டவரே, நீர் எனக்கு ஆதரவாயிருக்கிறதுக்காய் நன்றி என்று சொல்லு. நீர் எனக்கு ஆதரவாயிருப்பதற்காய் உமக்கு நன்றி 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 என்று சொல்லி ஆண்டவரை துதி. சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவரோடு இணைந்துகள் செபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலை வேளையில் உடைய சந்நிதியில் ஒப்பு கொடுத்து செபிக்க. யார் யார் இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தனிமை நிமித்தம், ஹல்லேலூயா, யாரும் எனக்கு துணை இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், நான் ஏகனாய் தனிமையில் இருக்கிறேன் என்று புலம்புகிற தேவ பிள்ளைகள் யாரேனும் இந்த நாளில் இந்த வார்த்தையை ஆண்டவரே அவர்களுக்காக நீ அனுப்புகிறீப்பா. நீர் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. கைவிடாத ஒரு கர்த்தர் மேல் ஆதரவாக இருக்கிறீர் என்பதை இந்த நாளில் விசுவாசித்து சுதந்திரித்து கொண்டு நன்றியோடுமை துதித்து மகிழ்ச்சியோடு கடந்து சொல்ல, எத்தனை சூழ்நிலைகள் நடுவிலோ, எத்தனை எதிர்கள் நடுவிலோ, எத்தனை ஆண்டவர் எதிர் ஆயுதங்கள் நடுவிலும் கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருப்பதால் எல்லாவற்றையும் நான் கடந்து சொல்லுவேன், எல்லாவற்றையும் மேற்கொண்டு சொல்லுவேன் என்கிற அந்த தைரியத்தோடு இந்த நாளில் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உனக்கு ஆதரவாக இருக்கிறார், அவர் உன்னை காப்பார். God bless you. Praise the Lord.